கோஸ் புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தக்காளி 2, கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சிடணும், முட்டைக்கோஸ் கழுவி நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு, உளுந்து, கொஞ்சம் சோம்பு, இந்த டிஷ்ஷுக்கு சோம்பு போட்டால் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, இதோட நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும், கடலைப்பருப்பு சேர்த்து வதங்கணும். இது ஊற வச்ச கடலைப்பருப்புங்கிறதுனா டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பை அப்படியே தாளிக்கும் போது போடக்கூடாது, அது ஒரு மாதிரி கடுக்குன்னு இருக்கும். ஊற வச்சு போட்டால் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் தேவையில்லை. இப்போ நம்ம நறுக்கி வச்ச முட்டைக்கோஸை இதோட போட்டுறணும். போட்டு இப்போ கடலைப்பருப்பு, தக்காளி, முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப, ஒரு ஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ போட்டு மிளகாத்தூள் முட்டைக்கோஸோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி, முட்டைக்கோஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு, தக்காளி எல்லாமே மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் சோம்புத்தூள் போடணும். இந்த டிஷ்ஷுக்கு சோம்பும் முக்கியம், சோம்புத்தூளும் போடணும். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ சோம்புத்தூள், பிறகு தேவையான அளவு துருவின தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டால் முட்டைக்கோஸ் புட்டு ரெடி. இது ரசம் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட, தயிர் சாதத்தோட செம்ம ஆப்டான டிஷ்ஷுங்க. இது செய்கிறதும் ஈஸி. காலைல பிள்ளைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு சைடிஷ் செய்ய முடியல, இந்த சைடிஷ்ஷு டக்குன்னு செஞ்சிடலாம். எப்போ பார்த்தாலும் முட்டைக்கோஸ் ஒரே மாதிரி பொரியல் கூட்டாக இருக்கிறதோட இந்த புட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள்.